நல்லா சுடு சுடு சோறு போட்டு அதுல இந்த கருவேப்பிலை மிளகு குழம்ப ஊத்தி கொஞ்சமா பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை மிளகு ரெண்டுமே உடம்புக்கு நல்லது, ஆனா செஞ்சா பசங்க தொடக்கூட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி குழம்பா வச்சு கொடுத்துருங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்து கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஆறதும் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி ஊத்திக்கலாம். அதே கப் அளவுல தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சலசலன்னு கொதி வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சதும் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை மிளகு குழம்பு ரெடி. இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.